ஸ்டாப் பீயிங் a traditional digital marketer in 2026. ஸோ இந்த வீடியோ ஒரு 2 minutes 3 minutes இருக்கும். இதை ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். 2026 வந்து கண்டிப்பாக நீங்கள் மல்டிபிள் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுவீங்க. அதை லேர்ன் பண்ணி உங்களோட கெரியரையும் சரி, உங்களோட ஏஜென்சி பிஸ்னஸையும் சரி, உங்கள் பிஸ்னஸையும் நீங்கள் க்ரோ பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, in 2026 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நோ லாங்கர் அபவுட் ஒன் ஸ்கில். ஸோ ஒரு ஸ்கில்லை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹேவ் டு மாஸ்டர் மல்டிபிள் ஸ்கில் டு க்ரோ இன் யுவர் கெரியர் ஆர் த ஏஜென்சி பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து எனக்கு ஃபேஸ்புக் கேம்பெயின் பண்ண தெரியும், எனக்கு வந்து கூகுள் கேம்பெயின் பண்ண தெரியும், இல்லை வந்து எனக்கு வந்து வெறும் ஃபனல் மட்டும் தான் பில்ட் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை மட்டும் வச்சிருக்கலாமல் மல்டிபிள் ஸ்கில் இருக்கணும். அது ஏன் இம்பார்ட்டன்ட் போகும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர் யூ வில் ஈஸிலி ரீப்ளேஸ் பை ஏஐ. நீங்கள் ஒரு ஸ்கில் தான் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்கில்லை ஈஸியாக வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ மெட்டா கேம்பெயின் வந்து ஆல்ரெடி அல்காரிதம் டேக் ஓவர் பண்ணிச்சு. அங்கே பெரிய மேட்டர் நம்ம பண்ண போகிறதில்ல, எல்லாமே அதுவாகவே மேனேஜ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ மெட்டா மட்டும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களால் சர்வே ஆக முடியாது கரெக்டாக. ஸோ அப்போ மல்டிபிள் ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிறது வந்து மேண்டட்டரியாக அப்கமிங் இந்த ஏரால் முக்கியமாக போயிடுச்சு. இல்லை யாராச்சும் ஒரு எம்ப்ளாயை வச்சு மல்டிபிள் ஸ்கில் இருக்க எம்ப்ளாயை வச்சு ஈஸியாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பிகம் a more irresistible market in 2026. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2026 irresistible-ஆன மார்க்கெட்டராக ஆக போகிறேன் அப்படின்றது. நான் அதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன், பிகம் a funnel goat. ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டராக இருக்காதீங்க, ஃபனல் கோட்டாக மாறுங்க அப்படின்றது தான் என்னோட மெசேஜ்.